Welcome to all. Exercise 8.2 Statistical Inference. One of the main objects of any statistical investigation is to draw inference about the population from the analysis of the sample drawn from the population. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனோட மெயின் யூசஸ் என்னென்னா ஒரு ஹோல் பாப்புலேஷன்லேருந்து சில சாம்பிள்ஸ் எடுத்து அந்த சாம்பிள்ஸ் மூலமாக அந்த பாப்புலேஷனை அனாலிசிஸ் பண்ணுறது ஆர் அந்த பாப்புலேஷனோட கேரக்டரை டிசைன் பண்ணுறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷனோட மெயின் ஒர்க். Statistical inference provides us how to estimate a value from the sample. Statistical inferenceோட மெயின் ஒர்க் என்னென்னா how to estimate value from the sample. அந்த சாம்பிள் இருந்து எப்படி நம்மளால் வேல்யூவை எஸ்டிமேட் பண்ண முடியும் அண்ட் டெஸ்ட் தட் வேல்யூ ஃபார் பாப்புலேஷன். அந்த சாம்பிள் மூலமாக அந்த பாப்புலேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் statistical inference. This is done by the two important classification is statistical inference. Statistical inference எத்தனை மெத்தட் இருக்குன்னா two method. First method estimation, second test of hypothesis. Statistical investigation ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா ஒரு ஹோல் பாப்புலேஷன் அந்த பாப்புலேஷன்லேருந்து எடுக்கப்பட்ட சில சாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு அந்த பாப்புலேஷனோட கேரக்டரை டிஃபைன் பண்ண முடியும். தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட ஒர்க் என்னென்னா ஹவு டு எஸ்டிமேட் வேல்யூ ஃப்ரம் த சாம்பிள். எப்படி நம்ம சாம்பிள் இருந்து பாப்புலேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். தென் நம்ம எடுக்கப்பட்ட சாம்பிள் வந்து அந்த பாப்புலேஷனில் இருந்து தான் வந்துச்சா அப்படின்னு செக் பண்ணி அந்த பாப்புலேஷனை வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இதை மொத்தமாக டூ மெத்தடில் ஃபைன் பண்ணலாம். ஒன்று எஸ்டிமேஷன், இன்னொன்று டெஸ்ட் ஆஃப் ஹைபாதசிஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் எஸ்டிமேஷன். தி மெத்தட் ஆஃப் obtaining the most likely value of the population parameter using statistics is called estimation. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷனை கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு பேர் எஸ்டிமேஷன். இப்போ எஸ்டிமேஷன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டரை கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு பேர் எஸ்டிமேஷன். செகண்ட் டெஃபினிஷன் எஸ்டிமேட்டர். Any sample statistics which is used to estimate an unknown popular parameter is called estimator. எஸ்டிமேஷனுக்கு என்ன பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டர் கண்டுபிடிச்சா எஸ்டிமேஷன். இதுவே சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அதன் மூலமாக பாப்புலேஷன் பெராமீட்டர் கண்டுபிடிச்சா எஸ்டிமேட்டர். தென் எஸ்டிமேட். when we observe a specific numerical value of our estimator, we call that value is an estimate. எஸ்டிமேட்டரில் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டர் கண்டுபிடிச்சா எஸ்டிமேட்டர். அந்த சாம்பிள் இருக்கிற ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக 1 or 2 வேல்யூவை சொல்லும் போது அது எஸ்டிமேட். when we observe a specific numerical value of our estimator. எஸ்டிமேட்டில் இருக்கிற சில ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை எஸ்டிமேட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, செகண்ட் அதில் எத்தனை டைப் இருக்குது, எஸ்டிமேஷன் அண்டு டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ். ஃபஸ்ட் கிளாஸில் எஸ்டிமேஷனை பற்றியும் செகண்ட் கிளாஸில் டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்தசிஸ். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டர் கண்டுபிடிக்கணும். எஸ்டிமேட்டர்னால் சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பெராமீட்டர். தென் எஸ்டிமேட்டர் இருக்கிற ஸ்பெசிஃபிக் வேல்யூவை எஸ்டிமேட்னு சொல்லுவோம். பாயிண்ட் எஸ்டிமேஷன் அண்டு இன்டர்வல் எஸ்டிமேஷன். டு எஸ்டிமேட் அண்ட் அன்னோன் பெராமீட்டர் ஆஃப் த பாப்புலேஷன். பாப்புலேஷன்லேருந்து அன்னோன் பெராமீட்டர் மியூ அண்டு சிக்மா ஸ்கொயர் இது போல் வேல்யூலாம் கண்டுபிடிக்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் தியரி ஆஃப் எஸ்டிமேஷன் இஸ் யூஸ்டு. There are two types of estimation, namely point estimation, interval estimation. Statistical inference two type இருக்கு, estimation and test of hypothesis. Estimation எத்தனை டைப் இருக்குன்னா 2 டைப். ஒன்று பாயிண்ட் எஸ்டிமேஷன், இன்னொன்று இன்டர்வல் எஸ்டிமேஷன். பாப்புலேஷன்லேருந்து அன்னோன் வேல்யூஸை அன்னோன் பேராமீட்டர் ஃபைன் பண்ண போகிறோம்.
அப்படி பேராமீட்டரை ஃபைன் பண்ணும்போது அதில் எத்தனை டைப் இருக்குன்னா, ஃபஸ்ட் டைப் பாயிண்ட் எஸ்டிமேஷன், செகண்ட் டைப் இன்டர்வல் எஸ்டிமேஷன். Type 1 point estimation. When a single value is used as an estimate, the estimate is called a point estimation of the population parameter. ஒரு சிங்கிள் வேல்யூவை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பேராமீட்டரை ஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் பாயிண்ட் எஸ்டிமேஷன். இப்போ இன்டர்வல் எஸ்டிமேஷன்னா சிங்கிள் வேல்யூவை யூஸ் பண்ணி பாப்புலேஷன் பேராமீட்டரை கண்டுபிடிக்க முடியல, ஒரு இன்டர்வலுக்குள்ளே கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் இன்டர்வல் எஸ்டிமேஷன். In other words, an estimate of population parameter given by a single number is called as point estimation. இன்னொரு மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, estimate population parameter is given by a single number. இந்த பாப்புலேஷன் பேராமீட்டரை ஒரு சிங்கிள் நம்பரால் ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு பேர் பாயிண்ட் எஸ்டிமேஷன். இப்போ பாயிண்ட் எஸ்டிமேஷன்னா ஒரு சிங்கிள் நம்பர் பாப்புலேஷன் பேராமீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணால், இப்போ ஒரு கிளாஸில் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். அது 55 இஸ் த மீன் மார்க் obtained by a sample of 5 students randomly drawn from a class 100 student is considered to be the mean marks of the entire classes. The single value 55 is the point estimation. ஒரு கிளாஸில் ஒரு 100 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். அந்த 100லேருந்து ஒரு 5 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களோட ஆவரேஜ் ஹைட் ஃபைன் பண்ணுறாங்க, 55 வருது. அந்த ஆவரேஜ் ஹைட் என்ன பண்ணுன்னா அந்த கிளாஸையே ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிங்கிள் நம்பரால் அந்த கிளாஸோட ஆவரேஜ் ஹைட்டையே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போது சிங்கிள் நம்பர் ஒரு கிளாஸையே ரெப்ரசென்ட் பண்ணால் அதுக்கு பேர் பாயிண்ட் எஸ்டிமேஷன். when a single value is used as an estimate, the estimate it is called point estimation of the population parameter. இப்போ பாப்புலேஷன் பேராமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் வேல்யூ இந்த பாப்புலேஷன் பேராமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ணால் பாயிண்ட் எஸ்டிமேஷன். இப்படி ஒரு சிங்கிள் வேல்யூவால் அந்த பாப்புலேஷன் பேராமீட்டர் ரெப்ரசென்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் 60 less than x less than 70 இது போல் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அது இன்டர்வல் எஸ்டிமேஷன். ஒரு குறிப்பிட்ட நம்பர் 55ஆல் அந்த கிளாஸோட ஆவரேஜ் ரெப்ரசென்ட் பண்ண முடியல. ஸோ கிளாஸோட ஆவரேஜ் 55 to 60க்குள்ளே இருக்கலாம். 55ஆக இருக்கலாம், 56 ஆர் 57, 58, 59, 60 இது போல் இன்டர்வலை ரெப்ரசென்ட் பண்ணால் இன்டர்வல் எஸ்டிமேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராப்ளம், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் தி பாப்புலேஷன் மீன் ஃபார் லார்ஜ் சாம்பிள் வென் சிக்மா இஸ் நோன். சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் பார்னா சாம்பிள் மீன், மியூனா பாப்புலேஷன் மீன், எஸ்டிமேட் ஆஃப் பாப்புலேஷன் மீன். இது எங்கெல்லாம் நம்ம எக்ஸ் பார் யூஸ் பண்ணுறோமோ சாம்பிள் மீன், மியூனா பாப்புலேஷன் மீன், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கான்ஃபிடென்ட் லெவலுக்கான மெயின் ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் ஆஃப் என். சிக்மா பை ரூட் ஆஃப் என்னன்றது ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்க ஃபார்முலா. சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், என்னா சாம்பிள் சைஸ், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பார், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு, இசட் ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் ஆஃப் என். மெயின் ஃபார்முலா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன் மீன் ஃபார் லார்ஜ் சாம்பிள் கண்டுபிடிக்க மெயின் ஃபார்முலா. அதில் எங்கெல்லாம் எக்ஸ் பார் வருதோ, எக்ஸ் பார்னா சாம்பிள் மீன், இசட் ஆல்ஃபா பை 2னா கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் த பாப்புலேஷன், சிக்மா பை ரூட் ஆஃப் என்ன ஸ்டாண்டர்ட் எரர், மியூனா பாப்புலேஷன் மீன். நார்மல் ப்ராபபிலிட்டி டேபிள், critical value of z alpha at the different level of significance of is given in the following table. z alphaன்றது இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நமக்கு சில கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 90% வின் பண்ண முடியும், 95% வின் பண்ணலாம், 98% வின் பண்ண முடியும். அதுபோல் இருக்கிற பர்சன்டேஜ் லெவல் 1%, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1%, 2%, 5% and 10%. Two tail test, right tail test, left tail test. நமக்கு டூ டைல் டெஸ்ட் மட்டும் மெயினாக தெரிஞ்சால் போதும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஆல்ஃபா 1%னா 2.58, 2%னா 2.33, 5%னா 1.96,
10%னா 1.645. எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் டூ டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸாம்பிள் 8.1. A machine produce a component of a product with a standard deviation of 1.6 cm in length. ஒரு மிஷின் என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ராடக்டை செய்ய தேவைப்படுற பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுது. அப்படி உற்பத்தி பண்ணும்போது அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1.6 மீட்டர் இன் லென்த். A random sample of 64 component was selected from the output. நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் சைஸ் எத்தனை பொருளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னா 64 ஐட்டம்ஸு. அது சாம்பிள் ஆஸ் ஏ மீன் லென்த் என்னவா இருக்குன்னா 90 சென்டிமீட்டர். இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 1.6 சென்டிமீட்டர். ரேண்டம் சாம்பிள் நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் n ஈக்குவல் டு 64 அண்ட் மீன் லென்த் x bar equal to 90. The customer will reject the part if it is either less than 88 cm or more than 92 cm. இப்போ இந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இந்த கஸ்டமர் 88 சென்டிமீட்டரை விட கம்மியாகவோ 92 விட அதிகமாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. Does the 95% confidence interval for the true mean length of all component produced ensure acceptance by the customer. இப்போ நம்ம கஸ்டமருக்கு நம்பிக்கை தரணும். ஒரு 95% நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமருக்கு நம்பிக்கை தரணும். என்னென்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 88 சென்டிமீட்டரை விட அதிகமாகவும் 92 சென்டிமீட்டருக்குள்ளேயும் தான் இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தரணும். இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு மெஷின் என்னென்னா ஒரு ப்ராடக்டை தயாரிக்க தேவையான உதிரி பொருள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சாம்பிள் சைஸு, மீன் லென்த் எல்லாமே கொடுத்துட்டு 88 விட கம்மியாகவோ 92 விட அதிகமாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எங்கள் மிஷின் தயாரிக்கிற எல்லா பொருளும் 95% இந்த இன்டர்வலுக்குள்ளே மட்டும்தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது மெயின் ஃபார்முலா, தி ஃபார்முலா ஃபார் தி கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் ஆஃப் என ஸ்டாண்டர்ட் எரர் லெஸ் தென் மியூ less than x bar plus z alpha by 2 sigma by root of n. இங்கே என்ன டேர்ம் மைனஸோ அதே டேர்ம் இங்கே ப்ளஸில் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம மியூ யூஸ் பண்ணலாம் ஆர் சை யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே மீன் லென்த் ஆஃப் த பாப்புலேஷனை டிஃபைன் பண்ணும். சுமார் மெயின் ஃபார்முலா படிச்சிக்கலாம். எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் ஆஃப் என். சேம் அதே டேர்ம் இங்கே ப்ளஸில் எழுதிக்க போகிறோம். நடுவில் மியூ அல்லது சை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 1.6 இசட் ஆல்ஃபா பை 2ன்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகேஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 95% கான்ஃபிடென்ட் லெவல். இப்போ கான்ஃபிடென்ட் இல்லாமல் எத்தனை பர்சன்டேஜ்னா டோட்டலாக 100%. அந்த 100ல் 95 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 5% என்னவாக இருக்குன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்துருக்காங்களோ அதை 100 கூட மைனஸ் பண்ணி வேறு ஆன்சர் தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ 5%னா 1.96. இப்போ இசட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 1.96. எக்ஸ் பார்ன்ற மீனோட வேல்யூ கொஸ்டின்லேயே 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன சாம்பிள் சைஸ் 64. ஸோ ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோங்க. சிக்மா தெரியும். தென் இசட் ஆல்ஃபா பை 2ன்றது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5% கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் பார்ன்றது மீனோட வேல்யூ, என்ன சாம்பிள் சைஸ். பார்த்துங்க ஸ்டாண்டர்ட் எரர் எஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ரூட் அண்ட் ஃபைன் பண்ணுறோம். சிக்மானா 1.6 ரூட் ஆஃப் என்ன 64. ரூட் ஆஃப் 64 கண்டுபிடிச்சி 1.6 பை தட் வேல்யூ டிவைட் பண்ணால் 0.2. இப்போ அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் எக்ஸ் பாருக்கு பதிலாக 90 மைனஸ் z alpha by 2க்கு பதிலாக 1.96 into z by root of n. ஸ்டாண்டர்ட் எரர் ஈக்குவல் டு 0.2. லெஸ் தென் மியூ யூஸ் பண்ணலாம் ஆர் சை யூஸ் பண்ணிக்கலாம். சை ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேம் இங்கே மைனஸ்னு இங்கே ப்ளஸில் யூஸ் பண்ணுறோம். இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணி வேறு ஆன்சர் 89.61 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90.39. நம்ம என்ன கான்ஃபிடென்ட் கொடுக்க போகிறோன்னா
88க்கும் 92க்குள்ளே இருந்தால் போதும். கண்டிப்பாக இங்கே 89 பிலாங்ஸ் டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது 88க்கும் 92க்கும் உள்ளே நம்ம தயாரிக்கிற எல்லா பொருளோட ஐட்டம் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இங்கே 89ன்றது 88க்குள்ளே தான் வரும், 90ன்றது 92க்குள்ளே தான் வரும். This implies that the probability that the true value of the population mean length of the component will fall in this interval 89.61, 90.39 at 95%. Hence we concluded that 95% confidence interval ensures acceptancy of the component of the customer. ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், 95% கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியும். நம்ம தயாரிக்கிற பொருள் 88க்குள்ளேயும் 92க்குள்ளேயும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிள் 8.12 a sample of 100 measurement at breaking strong of cotton thread give a mean of 7.4 and standard deviation of 1.2 grams. அப்போ இதில் வந்து சாம்பிள் சைஸ் என்னென்னா n100, mean x bar equal to 7.4, standard deviation sigma equal to 1.2. Find the 95% confidence limit for the mean breaking strong of the cotton thread. இப்போ நம்ம தயாரிக்கிற காட்டன் த்ரெட் பார்த்தீங்கன்னா 95% உறுதியாக இருக்குன்னு நிரூபிக்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பிள் சைஸ் n ஈக்குவல் டு 100, எக்ஸ் பார் மீன் 7.4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 1.2. இதில் கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 95%. ஸோ 95%னா 100லேருந்து 95% மைனஸ் பண்ணால் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%, 1.96. ஸோ இதில் 1.96 எடுத்துக்கலாம். மெயின் ஃபார்முலா தெரியும், எக்ஸ் பார் மைனஸ் இசட் ஆல்ஃபா பை 2 சிக்மா பை ரூட் ஆஃப் என் லெஸ் தென் மியூ தென் லெஸ் தென் இங்கே மைனஸ்னால் அப்படிங்க ப்ளஸில் எடுத்துக்கலாம். எக்ஸ் பார் ஃபைன் பண்ணிச்சிட்டோம். ஃபஸ்ட் இப்போ சிக்மா பை ரூட் ஆஃப் என் கண்டுபிடிச்சலாம். ஸ்டாண்டர்ட் எரர் சிக்மா பை ரூட் ஆஃப் என், சிக்மாவோட வேல்யூ இங்கே 1.2 பை ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ 100. ரூட் ஆஃப் 110 கிடைக்கும். ஸோ 1.2 பை 10னா 0.12. வேல்யூ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் பார் மீன் வேல்யூ 7.4 மைனஸ் 95% கான்ஃபிடன்ட் லிமிட்னா 1.96 இன்ட்ரு ஸ்டாண்டர்ட் எரருக்கான வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பார் வேல்யூ ப்ளஸ் சேம் இங்கே என்ன வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். அதில் 1.96 இன்ட்டு 0.12 ஓட வேல்யூ 0.2352 less than or equal to mu less than or equal to 7.4 plus இங்கே 0.2352. ஸோ மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 7.165 less than or equal to mu less than or equal to 7.635. This implies that the probability that the true value of the population mean breaking strong of the cotton thread will fall in this interval. ஸோ 95% கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் என்ன வேல்யூவோ அதுக்கான இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.13 அசைன்மெண்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதுலேயும் மீன் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சாம்பிள் சைஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் 90% ஆஃப் கான்ஃபிடென்ட் லிமிட். அப்போ 100லேருந்து 90 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 10%. அப்போ டேபிளில் 10% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 1.645 கொடுத்துருப்பாங்க. சேம் அதை யூஸ் பண்ணி சேம் அதே ஃபார்முலா இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணி வர வேல்யூ மட்டும்தான். நெக்ஸ்ட் கிளாஸில் ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் பற்றி பார்ப்போம்.